الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعدوا له ما استطعتم من قوة ورباط الخيل وترهبون به عدو الله وعدوكم. وقال النبي صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن فمن وجدها فهو أحق بها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் அருள்மறையிலே இந்த சமுதாயம் முடிந்தவரை சக்தி பெற்ற சமுதாயமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் பேசுவான். மஸ்ததாத்தும் மின் குவா, இதற்கு ரெண்டு பொருட்களை எழுதுவார்கள். ஆன்மீக அடிப்படையில் சக்தி பெறுவது ஒன்று, உலகளாவிய முறையிலே சக்தி பெறுவது ஒன்று. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இரண்டு சக்திகளுமே அவசியம். ஆனால் இன்றைக்கு சமுதாயம் ரெண்டு சக்திகளும் இழந்த சமுதாயமாக இருக்கிறது. ஆன்மீக சக்தி என்றால் என்ன? அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்கு சக்தி கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிற காரியம் தஹஜ்ஜுத் ஒன்று, ததப்புர் ஒன்று. தஹஜ்ஜத்தின் மூலமாக சக்தியை பெறலாம். இன்னொன்று ததப்புர், சிந்தனையின் மூலமாக இந்த சமுதாயம் சக்தியை பெறும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையுமே ஒரு சேர செய்தார்கள். தஹஜ்ஜத்தையும் பெருமானார் தொழுவார்கள், தொழுது முடித்தவுடன் ததப்புரும் செய்வார்கள். ஆல இம்ரானினுடைய கடைசி 10 வசனங்களை பெருமானார் ஓதி சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திடத்துல ஆன்மீக சக்தியும் இல்லை. ரமலானிலே கூட தஹஜ்ஜுத்தை தொழாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? அல்லாஹ் உங்களுக்கு வலிமை வேண்டுமா? அதற்கு தஹஜ்ஜத்தை கடைபிடிக்க சொல்லுகிறான். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தாஃபிரூன், சஹர் நேரத்திலே தான் அவர்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ் சொல்லுவான்: தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தம்ஆ. இறைவனின் மீது ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஆசை, இரண்டும் கலந்து இரவு நேரத்திலே உறங்குகிற பொழுது தஹஜ்ஜத் வேலை வந்து விட்டால் அவர்களுடைய விழாப்புறங்கள் பூமியிலே படாது எழ வேண்டும் என்று துடிப்பார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாற்றுகிறார். அந்த நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வலிமை என்ன? வபில் லைலி ருஹ்பான் வபின் நஹாரி ஃபுர்கான். இரவு முழுக்க இறை வணக்கத்தில் இருப்பார்கள். அதே நேரத்திலே பகலிலே படைப்பினங்களுக்கு பணிபுரிவதில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுவார். அந்த தஹஜ்ஜத் நம் இடத்திலே வந்திருக்கிறதா? தஹஜ்ஜத் தொழுதால் என்ன நன்மை கிடைக்கும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், 10 வகையான சிறப்புகள் தஹஜ்ஜத்தில் உண்டு. பரலே தொழுகாமல் 9 மணி வரைக்கும் உறங்கக்கூடியவர்களுக்கு எங்கே புரிய போகிறது? நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்தை கடைபிடியுங்கள். காரணம் ஸைனுல் வஜ், முகப்பிரகாசம். உங்களை பார்த்தவுடன் எதிரிக்கு பய உணர்வு வர வேண்டுமா? தஹஜ்ஜத் இருக்க வேண்டும். நபித்தோழர்களை பார்த்து குஃபார்கள் பயந்ததற்கு காரணம் அவர்களிடத்தில் இருந்தது வேறு ஒன்றும் இல்லை, தஹஜ்ஜத்தை எந்த நபித்தோழரும் விட்டதாக வரலாறு இல்லை. ஏதாவது ஒரு சஹாபி தஹஜ்ஜத் தொழாம இருந்தாரு என்று சொல்லக்கூடிய வரலாறை காட்ட முடியுமா? ஸைனுல் வஜ், முகப்பிரகாசம். பார்த்தால் பயம் ஏற்பட வேண்டுமா? தஹஜ்ஜத் வேண்டும். தஹஜ்ஜத்தால் கிடைக்கிற நன்மை என்ன? நூறுல் கல்ப், உள்ளம் பிரகாசம் அடையும். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் தங்குகிற இடம் உள்ளம், அர்ஷுல்லா உள்ளம். இது பிரகாசமாக இருக்க வேண்டுமானால் தஹஜ்ஜத் வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்கு இதற்குள் இடம் இல்லை. மற்றவர்கள் அனைவரையும் நிரப்பி வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வை வெளியேற்றி விட்டோம். வராஹத்துல் பதன், தஹஜ்ஜத்தால் கிடைக்கிற 3வது பயன் உடல் ஆரோக்கியம். அண்ணல் பெருமானார் சொல்லுவதை கேட்க இந்த சமுதாயம் தயாராக இல்லை. ஆனால் மருத்துவன் சொல்லுவான், காலையில எழுந்து ஓடுங்கள். ஒரு கிரவுண்ட் இப்ப காலியா இல்லை. மருத்துவன் சொன்னான் என்பதற்காக காலையிலே அதிகாலையிலே தஹஜ்ஜத் வேளையிலே எழுந்து ஓடுகிறான்.
உடல் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக நபிகள் கோமான் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார்கள், அந்த தஹஜ்ஜுதினுடைய வேளையிலே எழுங்கள், தொழுங்கள், உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். தஹஜ்ஜத்தை தொழுகிறீர்களா, கபரிலே உங்களுக்கு சிறந்த நண்பனாக இருக்கும். உன்சுன் ஃபில் கபர், நூறுன் ஃபில் கபர். நமக்கு தேவை கபரிலே பிரகாசம், கபரிலே வெளிச்சம், கபரிலே விசாலம். இதற்கு தேவை தஹஜ்ஜுத். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வராஹத்துல் மன்சில், வீட்டிலே நிம்மதியோடு, அமைதியோடு, சக்கீனத்தோடு வாழ வேண்டுமா, அதற்கும் தஹஜ்ஜத் தான் என்றார்கள் பெருமானார். இன்றைக்கு எந்த வீட்டிலே அமைதி இருக்கிறது? ஒரு காலத்தில் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் ஆண்களுக்கு அமைதி கிடைக்கும். இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியேறினால் அமைதி கிடைக்கும் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே, அதற்கு என்ன காரணம்? தஹஜ்ஜுத் இல்லை. இந்த சமுதாயம் சுத்தமாக வலிமை எதிலே இருக்கிறதோ அதை விட்டு விட்டது. ராகத்துல் மன்சில், வீட்டிலே ஆரோக்கியம், ராகத்து கிடைக்க வேண்டுமானால் நபிகள் கோமான் பெருமானார் சொன்ன வழி தஹஜ்ஜத்தை கடைபிடியுங்கள். மிஃப்தாஹு ஸமா, வானத்தின் திறவுகோல் தஹஜ்ஜத் என்றார்கள் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் லொஹர் நேரத்துல இருந்தா தொழுவார் இஷா வரைக்கும். 4 வக்து தான் சிலர்களுக்கு. அல்லாஹ் துஆ கேட்டால் இறைவன் அங்கீகரிப்பானா? வானத்தின் திறவுகோல் தஹஜ்ஜத்தில் இருக்கிறது. அந்த நேரத்திலே தொழுது துஆ கேட்டால் அதற்கு பிறகு அந்த நாள் முழுக்க கேட்கிற துஆக்களை உடனே அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? சிக்குலுல் மீசான், நாளை மறுமையிலே மீசான் திராசி எடை அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் தஹஜ்ஜத் தான் காரணம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மர்லாத்துல் ரப், அல்லாஹ் சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொன்னதற்கு காரணம் அவர்கள் தஹஜ்ஜத்தை விடவில்லை, அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றார்கள். சமனுல் ஜன்னா, ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கிறது. அந்த மார்க்கெட்டுக்கு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. உழவர் சந்தைக்கு செல்லக்கூடியவர் காலையில 12 மணிக்கு போன பொருள் கிடைக்காது. அதற்கென்று ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்திலே சென்று வாங்க வேண்டும். சொர்க்கத்தை விலை பேசுகிற மார்க்கெட் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்தை நீங்கள் விலை பேசுவதற்குரிய நேரம் தஹஜ்ஜத் வேளை. சமனுல் ஜன்னா, யார் சொர்க்கத்தை விரும்புகிறாரோ அவர் தஹஜ்ஜத்தை விட்டு சொர்க்கத்தை விரும்பினால் அது கிடைக்காத பொருள் என்று இறைநேசர்கள் சொல்லி இருக்கிற வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். சமனுல் ஜன்னா ஹிஜாபு மினன்னார், தஹஜ்ஜத் இருக்கிறதே நரகத்திலிருந்து காக்கிற ஹிஜாப், கேடயம். ஒரு மனிதன் தஹஜ்ஜத் தொழுதால் அவன் நரகத்திற்கு செல்ல மாட்டான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இத்தனை நன்மைகளையும் பெற்றிருக்கிற தஹஜ்ஜத்தை கடைபிடித்திருக்கிறோமா? சமுதாயத்திற்கு ஆற்றல் தஹஜ்ஜத்தில் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தை 3 பகுதிகளாக பிரித்துக் கொள்வார்கள். ஒரு பகுதி இரவினுடைய ஆரம்பத்திலே வணக்கம் புரியும். இவர்கள் உறங்குகிற பொழுது அடுத்த பகுதியை எழுப்புவார்கள். அவர்கள் உறங்குகிற பொழுது அடுத்த பகுதியை எழுப்புவார்கள். இரவு முழுக்க அந்த வீடு இபாதத்திலே கழிக்கும் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இன்றைக்கு அது நடக்குமா? பகல் இரவு முழுக்க நம்முடைய வீட்டிலே இபாதத்துகள் உண்டா? அதனாலதான் சக்தி இல்லாத சமுதாயமாக நம் சமுதாயம் மாறிவிட்டது. ஸஅத் இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு போய் கேட்கிறார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சில விஷயங்கள் கேட்பதற்காக வந்திருக்கிறேன் ஆயிஷா, நபிகள் பெருமானாரினுடைய குணம் எப்படி என்று கேட்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா என்று கேட்டார்கள். நான் ஓதி இருக்கிறேன். குர்ஆன் தான் பெருமானார், குர்ஆன் தான் பெருமானாரின் குணம். குர்ஆனுக்குள் எத்தனை தன்மைகள் இருக்கிறதோ அதனுடைய பிம்பம் தான் நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து கேட்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கியாமுல் லைல், இரவு நேரத்திலே நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வணங்குவார்கள் என்று கேட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அழுது விட்டார்கள். யா அய்யுகல் முஸம்மில் கும் ஃபஅன்திர் என்ற வசனம் இறங்கியதிலிருந்து 1 ஆண்டு காலம் நபிகள் பெருமானார் இரவிலே உறங்கவில்லை என்றார்கள். இஷாவுக்கு பிறகு ஓராண்டு காலம் பெருமானார் உறங்கவில்லை. வணங்கி வணங்கி காலெல்லாம் வீங்கி போய் இதை பார்த்த அல்லாஹ் ஓராண்டுக்கு பிறகு இறக்கப்பட்டு நாயகமே இப்படி எல்லாம் நீங்கள் வணங்க வேண்டாம், இரவினுடைய கடைசியிலே தஹஜ்ஜத் தொழுதால் போதும் என்ற சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். பெருமானாரின் பாலப்பார் ஓராண்டு காலம் இரவு தூங்கவே இல்லை. அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ரக்காத்து தொழுதார்கள் என்று கேட்கிறார்கள். 8 ரக்காத்துக்களை தஹஜ்ஜுத்தாகவும் 8 ரக்காத்தை தஹஜ்ஜுத்தாகவும்
3 ரக்காத்தை வித்ராகவும் ஆக 11 ரக்காத்துக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது வருவார்கள். அவர்களுடைய உடல் கொஞ்சம் பெரிதான பொழுது வயதான காலத்திலே நபிகள் பெருமானார் கொஞ்சம் குறைத்துக் கொண்டார்கள். கடைசியாக பெருமானார் தொழுதது 4 ரக்காத்துக்கள் தஹஜ்ஜுதாகவும் 3 ரக்காத்துக்கள் வித்ராகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தெரிவிக்கிறார்கள். பெருமானார் எப்படி வணங்கி இருக்கிறார்கள் என்ற வரலாறு உண்டு. ரபிஅத்துல் ஜுரஷி கேட்பார், தஹஜ்ஜத் தொழுதுட்டு பெருமானார் என்ன செய்வார்கள்? நிறைய தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களுக்கு பெருமானார் காட்டுகிற வழிமுறை, தஹஜ்ஜத்தை தொழுது விட்டு பெருமானார் என்ன செய்வார்கள்? அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரபிஅத்துல் ஜுரஷியிடத்திலே சொன்னார்கள், பெருமானார் தஹஜ்ஜத்தை தொழுத கையோடு 10 முறை அல்லாஹு அக்பர் சொல்லுவார்கள். யுகப்பிரு அஷ்ரா, 10 முறை அல்லாஹு அக்பர். யுஸப்பிஹு அஸ்ரா, 10 முறை சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள். யுஹல்லிலு அஷ்ரா, 10 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவார்கள். அல்லாஹும்ம அஃபிர்லி வஹ்தினி வர்சுக்னி, இறைவா என்னை மன்னி, எனக்கு நேர்வழி காட்டு, வர்சுக்னி என்னுடைய ரிஸ்க்குக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள் என்று 10 முறை சொல்லுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் தீக்கி யௌமல் ஹிசாப், நாளை மறுமையிலே கேள்வி கணக்கு என்ற நெருக்கடியில் இருந்து என்னை பாதுகாத்துக்கொள் என்று 10 முறை சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவார்கள் என்றார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. இதே ஆயிஷா சொல்லுவார்கள், பெருமானார் குர்ஆன் ஓதுவதோடு மட்டுமல்லாமல் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், தஹஜ்ஜத் தொழுது விட்டு யார் இரவிலே 10 ஆயத்துக்கள் ஓதுகிறார்களோ அவர்கள் பொடுவோக்காளர்கள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறார்கள். யார் 100 ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவர்களுக்கு உண்டு. யார் 200 ஆயத்துக்களை ஓதுகிறார்களோ அவர்கள் காணித்தீன் மார்க்கத்திலே உறுதியானவர்களுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். யார் 400 ஆயத்துக்கள் ஓதுகிறார்களோ அவர்கள் ஆபிதீன்கள் வணக்கசாலிகளுடைய பட்டியலிலே இடம்பெறுகிறார்கள். யார் 500 வசனங்கள் ஓதுகிறார்களோ அவர்கள் ஹாஃபிலீன்களுடைய கூட்டத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். யார் 600 வசனங்கள் ஓதுகிறார்களோ அவர்கள் காஷிஈன் இறை பக்தியாளர்களுடைய பட்டியலிலே பெறுவார்கள். யார் 800 வசனங்கள் ஓதுகிறார்களோ முஹ்பிதீன் பாவமே அற்ற இறைநேசர்களுடைய பட்டியலில் இடம்பெறுவார்கள். யார் 1000 வசனங்கள் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கின்தார் உண்டு என்றார்கள் ஆயிஷா. போன சகாபி கேட்கிறார், கின்தார் என்றால் என்ன? 1500 ஊக்கியா என்றார்கள் ஆயிஷா. 1500 ஊக்கியா என்றால் என்ன? ஒரு ஊக்கியா என்பது வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கிற தூரத்தை விட சிறப்பானது என்றார்கள் ஆயிஷா. இந்த சிறப்புகள் 1500 மடங்கு அதிகம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். யாருக்கு? தஹஜ்ஜத்துக்கு பிறகு ஓதக்கூடியவர்களுக்கு. ஆனால் இன்றைக்கு தஹஜ்ஜத்தும் இல்லை, ஓதுதலும் இல்லை. தஹஜ்ஜத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை வசனங்களை ஓதி ததப்புர் செய்வார்கள், சிந்திப்பார்கள். அதனால சஹாபாக்களுடைய வரலாறுகள் முழுக்க நீங்க பார்த்தா எல்லா சஹாபியுமே சிந்தித்திருக்கிறார்கள். தஹஜ்ஜத்துக்கு பிறகு ஒரு நாளினுடைய குறைஞ்சது இந்த நாள் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்றாவது சிந்தித்திருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஹஜ்ஜத்துக்கு பிறகு எப்படி சிந்திக்கணும்னு. தஃபக்குருன் ஃபீ ஆயாத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பார்கள். அல்லாஹ்வின் அத்தாட்சி, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அத்தாட்சிகள், வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்தும் இறைவனின் அத்தாட்சி. இதை பற்றி ஒரு மனிதன் சிந்தித்தான் தௌஹீத் பிறந்துவிடும், ஏகத்துவம் அவனுக்கு புரிந்துவிடும். எப்படி அல்லாஹ் நம்மை படைத்து நமக்கு உணவு கொடுக்கிறான், எங்கிருந்து உணவுகள் வருகிறது, எப்படி வருகிறது என்ற அத்தாட்சிகளை சிந்தித்தால் அவனுக்கு தௌஹீதும் யக்கீனும் பிறந்துவிடும். தஃபக்குருன் ஃபீ ஆலாஇல்லாஹ், இரண்டாவது ஒரு சிந்தனை உண்டு, அல்லாஹ் கொடுத்திருக்கிற நிஅமத்துக்களை நினைப்பது, தஃபக்குர் செய்வது. கண்ணை கொடுத்திருக்கிறான், காதை கொடுத்திருக்கிறான், ஒரு உணவை தான் உண்ணுகிறோம். இந்த உணவு கண்ணுக்கு தேவையான சக்தியை எடுக்கிறது, காதுக்கு தேவையான ஆற்றலை எடுக்கிறது, மூளைக்கு தேவையான ஆற்றலை எடுக்கிறது. இதையெல்லாம் பிரித்தது யார்? யார் பிரித்து கொடுப்பது? அல்லாஹ்வினுடைய நிஅமத்துக்கள் என்ன? இதை நினைத்தால் இறைவனின் மீது முஹப்பத் பிறக்கும், அல்லாஹ்வின் மீது பிரியம் பிறக்கும். தஃபக்குருன் ஃபீ வஅதில்லாஹ், அல்லாஹ் வாக்குறுதி அளித்ததை நினைக்க வேண்டும். அல்லாஹ் நிறைய இடத்துல வாதா பண்ணி இருக்கிறான், நீ இப்படி செஞ்சா உனக்கு சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ் வாதா பண்ணி இருக்கிறான். இந்த வாதாக்களை நினைத்தால் அல்லாஹ்வின் மீது ஆசை பிறக்கும், ரஹமத். அல்லாஹ் சொல்லி இருக்கிற எச்சரிக்கைகளை நினைப்பது, எச்சரிக்கைகளை நினைத்தால்
அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்படும். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் செய்கிற குறைகளையும் நினைக்க வேண்டும். ஒரு மனிதன் செய்கிற குறைகள், இந்த குறைகளை நினைக்க ஆரம்பித்தால், இந்த குறைகளை எல்லாம் நாம் செய்திருக்கிறோமே என்று எண்ணி பார்க்கிற பொழுது இவனுக்குள்ளே வெட்கம் பிறக்கும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹஜ்ஜுடைய வேளையிலேயே வெட்கத்திலிருந்து நாம் இந்த குறைகளை எல்லாம் செய்திருக்கிறோம், இனி செய்யக்கூடாது என்ற வெட்கத்தோடு இவன் அந்த நாளினுடைய அமலை செய்ய புறப்படுகிற பொழுது அல்லாஹ்வின் அருளும் அன்பும் கிடைக்கும். நபிகள் கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அப்ப பெருமானாரினுடைய சிந்தனை இதுவாக இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் தஹஜ்ஜுத் தொழுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுது 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 இவர்களுடைய ஈரல் எல்லாம் புண்ணாய் வாயிலே நாற்றம் வரும், வாயிலே நாற்றம் வரும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு எப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுடைய ஒரு மகளை கல்யாணம் பண்ணாங்க. திருமணம் முடித்ததினுடைய நோக்கம் உமர் எப்படி தஹஜ்ஜுத் தொழுவார் அதை தெரிந்து நாமும் தொழ வேண்டும் என்பதற்காக. இஸ்லாமிய வரலாற்றிலேயே இப்படி ஒரு வரலாறை பார்க்க முடியுமா? அவர் எப்படி தஹஜ்ஜுத் தொழுகிறாருங்கிறத தெரியறதுக்காக மகளை திருமணம் முடித்து, உன் தந்தை எப்படி தஹஜ்ஜுத் தொழுவார், காசுக்காக அல்ல, பணத்துக்காக திருமணம் அல்ல, வேறு ஆசைகளுக்காக திருமணம் அல்ல, தஹஜ்ஜத்தை தெரிந்து கொள்வதற்காக உமரின் தஹஜ்ஜுத் எப்படி இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா நடுநிசை வரை உறங்குவார்கள். அதற்கு பிறகு ஒரு பெரிய பானையிலே மகள் சொல்லுவார்கள், தண்ணீரை எடுத்து வைத்துக் கொண்டு உமர் ரலியல்லாஹு தொழுவார்கள். உறக்கம் வருகிற பொழுது மீண்டும் தண்ணீரை எடுத்து அடித்துக் கொண்டு அல்லாஹ்வை துதித்துக் கொண்டு மீண்டும் தொழுவார்கள், மீண்டும் அடிப்பார்கள், மீண்டும் தொழுவார்கள். இதுதான் உமர் ரலியல்லாஹுவின் வாழ்க்கை என்று உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய மனைவி உமரின் மகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் இருந்ததால் அவர்களுக்கு ஆற்றல் கிடைத்தது. மஸ்ததாத்தும் மின் குவ்வா என்பதற்கு இரண்டாவது ஒரு பொருளையும் முஃபஸ்ஸிரீன்கள் கொடுக்கிறார்கள். அதுதான் உலக கல்வி. கல்வியின் மூலமாகவும் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றல் வர வேண்டும். ஆன்மீக ரீதியாகவும் அல்லாஹ்வின் அருளை பெற்று ஆற்றல் மிக்க சமுதாயமாக இருந்தால் இதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் பயமுறுத்தலாம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆன்மீக ஆற்றலும் உங்களுக்கு வேண்டும், அனைத்து கலைகளையும் தெரிந்த ஆற்றலும் உங்களுக்கு வேண்டும். ஒரு இபாத்தில் கைலி என்பதன் மூலமாக நீங்கள் போர் ஆயுதங்களையும் தயார் செய்ய வேண்டும். இதன் மூலமாக எதிரிகளை, அல்லாஹ்வின் விரோதிகளையும் உங்களுடைய விரோதிகளையும் பயமுறுத்த வேண்டும் என்று அல்லாஹ் பேசுகிறான். உலகளாவிய முறையிலாவது நாம் தேர்ச்சி பெற்றிருக்கிறோமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கல்வியையும் கற்க கூடாது என்று சொல்லவே இல்லை. முபாரஸா, பெருமானார் எப்படி பேசுகிறார்கள்? முபாரஸா என்பது ஜாஹிலியத்தினுடைய காலத்திலே நடந்த செயல்பாடு. மல்யுத்தம், போர்க்களத்திற்கு முன்னால் மல்யுத்தம் நடத்துவார்கள். இதிலே வெற்றி கிடைத்தால் அதற்கு பிறகு போர் துவக்கம் பெறும். பத்ர் போர்க்களத்திலே இது நடைபெறுகிறது. பெருமானார் பத்ர் களத்திற்கு சென்றதற்கு பிறகு எதிரணியினர் காபிர்கள் ஐயாமுல் ஜாஹிலியாவினுடைய நடைமுறை முபாரஸாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். மல்யுத்தம் செய்து கொள்ளலாம், அதற்கு பிறகு போர். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஐயாமுல் ஜாஹிலியாவை சேர்ந்தது, நாங்கள் எல்லாம் மல்யுத்தத்துக்கு வர முடியாது, நேரடியாக யுத்தத்திலேயே கலந்து கொள்கிறோம் என்று பெருமானார் சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் களம் இறங்குகிறார்கள். அலி, ஹம்சா, உபைதா 3 பேர்களும் இறங்கினார்கள். எதிரணியில் இருந்து உத்பா, ஷைபா, வலீத் இறங்கினார்கள், வெற்றி கண்டார்கள். அதை போன்று இன்றைய சமுதாயத்திலே நாமும் ஒரு மல்யுத்த காலத்தை சந்தித்திருக்கிறோம். எல்லா துறைகளிலும் எல்லோரும் மேலோங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு சச்சார் அறிக்கை நம்முடைய நிலைகளை எல்லாம் படம் எடுத்து காட்டிவிட்டது. சமுதாயத்தில் எந்த நிலையிலே இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள்? 13.4% இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், 13.4% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் IAS அதிகாரிகளாக 4970 பேர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அதுல 128 பேர் தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவில். ஆனால் 13.4% என்று சொன்னால் 818 பேர்கள் IAS அதிகாரிகளாக இஸ்லாமியர்களில் இருக்க வேண்டும். நாம் இருக்கிறோமா? ஏன் இந்த நிலை? முபாரஸாவுக்கு தயாராகவில்லை. 13 நூற்றாண்டுகள் வரை அனைத்து கலைகளையும் நம்முடைய கரத்திலே வைத்திருந்த நாம் இன்றைக்கு அதை விட்டுவிட்டோம். அடுத்தவர்களுக்கு களவு கொடுத்து விட்டு அமர்ந்திருக்கிறோம்.
முல்லாவினுடைய ஒரு கதை சொல்லுவார்கள். இன்றைக்கும் சச்சார் அறிக்கை வந்ததற்கு பிறகும் கூட இந்த சமுதாயம் திருந்தியதா என்றால் இல்லை, ஒரே பரபரப்பான பேச்சுக்களை தவிர அதற்கு நடைமுறையில எப்படி இறங்கி அதை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவே இல்லை. முல்லா கறியை வாங்கி கொண்டு செல்லுவார். கறி சமைக்க தெரியாது முல்லாவுக்கு, அதனால கறி சமைப்பது எப்படிங்கிற புக்கையும் வாங்கி கொண்டு செல்லுவார். வாங்கி கொண்டு செல்லுகிற பொழுது நாய் கறியை பிடுங்கிக் கொண்டு ஓடிவிடும், கவ்விக்கொண்டு ஓடுகிறது. முல்லாவின் கரியை நாய் கவ்விவிட்டதே என்று எல்லோரும் பின்னால் புறத்துகிறார்கள். எப்படியாவது கரியை வாங்கி முல்லாவுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று. ஆனால் முல்லா மட்டும் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். எல்லோரும் கேட்கிறார்கள், என்ன முல்லா, உங்களுக்காக மற்றவர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர்களே என்ற பொழுது சொன்னாராம், அந்த நாய் எப்படி சமைச்சிரும் பார்க்கலாம், புஸ்தகம் என் கையில இருக்கின்றாராம். புஸ்தகம் என் கையில் அல்லவா இருக்கிறது, அது எப்படி சமைத்து விடும் பார்க்கலாம். இதை போன்றுதான் நம் சமுதாயத்தின் சச்சாரின் அறிக்கை. நமக்காக மற்றவர்கள் எல்லாம் தயாராகி இறங்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாற்று மத நண்பர்கள், மாற்று மத கட்சிகள் எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சமூகவியல் உரிமைகள் கிடையாது, அரசியல் துறைகளிலே உரிமைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது நாம் மட்டும் ஒன்றுமே செய்யாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் விசித்திரமானது. ராணுவ துறைகளை பற்றி அறிக்கையே வெளியாகவில்லை. காவல்துறையில இஸ்லாமியர்கள் மிகவும் குறைந்து போயிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 5.9% இஸ்லாமியர்கள் கணக்கு. 5.9% சைபர் 11% தான், 1% கூட இல்ல, சைபர் 11% தான் முஸ்லிம்கள் காவல்துறையில் இருக்கிறார்கள். சச்சார் அறிக்கை சொல்லுகிறது. நபிகள் பெருமானாரினுடைய வரலாறுகளை நம்ம பார்த்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நவீன பொருட்களையும் விரும்பி இருக்கிறார்கள், பெருமானார் கற்றுக்கொள்ள தூண்டி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அதில் இறங்காமல் இருப்பதுதான் கேவலத்திற்குரிய விஷயமாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய ஒரு ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சராவில் இந்த பைஜாமா வாங்குவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஈரானினுடைய பைஜாமாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தாதுல் மஆதிலே இடம்பெற்று இருக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியத்தோடு கேட்கிறார்கள், என்ன நாயகமே, இதை வாங்குகிறீர்களே, இது அந்நிய நாட்டு பொருளாயிற்று என்று பெருமானார் கேட்க, பெருமானார் இடத்திலே அபூ ஹுரைரா கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை நான் உடுத்திக் கொண்டு இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் இதோடு இருக்க நான் விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், பெருமானார் அணிந்திருந்த மோதிரம் அபிசீனிய நாட்டு மோதிரம். அவர்களுடைய மோதிரம் அபிசீனிய நாட்டை சேர்ந்தது, அந்நிய நாட்டிலிருந்து நாம் ஏன் வாங்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கவில்லை. நபிகள் பெருமானாரினுடைய வாள்களில் வெளிநாட்டை சேர்ந்த வாள்கள் ஏறாம், அதிலே ஹர்னுக் என்று சொல்லுகிற இந்திய வாள்களும் உண்டு. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாள்களில் இந்தியாவை சேர்ந்த வாள்களும் உண்டு. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலாவினுடைய ரிவாயத் இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரிலே அமர்ந்து குத்பா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மெம்பர் ஆடுவதை பார்க்கிறார்கள். தமீமுத்தாரி ஆடிக்கொண்டிருக்கிற மெம்பரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா நிகழ்த்துகிறார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு புதிய மெம்பர் வாங்கி தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தமீமுத்தாரி இஸ்லாத்திற்கு முன்பதாக நஸ்ரானியத்தை சேர்ந்தவராக இருந்தார். ஷாம் நாட்டிலே பார்த்தார், அதை போட்டு வடிவமைத்து தருகிறேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவமைக்க சொல்லுகிறார்கள். பெருமானார் அதிலே குத்பாவும் நிகழ்த்தினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய டெக்னாலஜிகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, எல்லா துறைகளையும் பெருமானார் போதித்திருக்கிறார்கள். பெருமானாரது தோழர்கள்ல 200 பேர்கள் ஏறத்தாழ அஸ்ஹாபு சுப்பா மார்க்கம் படிப்பதற்கு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். 200 பேர்களை அஸ்ஹாபு சுப்பாவாக. அபூ ஹுரைரா போன்ற நபி தோழர்கள் எல்லாம் அதில் இடம்பெறுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய MBA வியாபாரிகளை உருவாக்கினார்கள். எப்படி வியாபாரம் செய்வது என்று ஒரு சில நபித்தோழர்களுக்கு வியாபாரத்தினுடைய அனுகூலத்தை சொல்லிக் கொடுத்து நபிகள் பெருமானார் உருவாக்கினார்கள். அதனால் அவர்கள் உயர்ந்து திகழ்ந்தார்கள். ரஷ்ய நாட்டுக்கு சென்றார்கள் 8 பேர்கள். அதனால் ரஷ்யாவிலே இஸ்லாமியர்கள் பரவினார்கள் வியாபாரத்தை வைத்து. வரலாறுகளை பார்க்கிறோம். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா இதற்கு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆடு வாங்கி வர சொல்லி ஒரு திருகத்தை கொடுத்தால், இவர் ஒரு ஆட்டை வாங்கி 2 திருகத்துக்கு வித்து ஒரு திருகத்திலே ஆட்டை வாங்கி கொண்டு பெருமானார் கொடுத்த ஒரு திருகத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திருகம் கொடுத்து ஆடு வாங்கிட்டு வர சொன்னேன், ஆனால் ஒரு திருகத்தையும் கொடுத்து ஆட்டையும் கொடுக்கிறாயே, எங்காவது திருடி வந்தாயா?
இல்லை நாயகமே, ஒரு திருகத்துக்கு ஆட்டை வாங்கி அதை 2 திருகத்துக்கு வித்துட்டு ஒரு திருகத்துல இன்னொரு ஆடு வாங்கி நீங்கள் கொடுத்த ஒன்றையும் கொண்டு வந்தேன் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு பரக்கத்துக்காக துஆ செய்தார்கள். பெரும் வியாபாரியாக திகழ்ந்தார். இப்படித்தான் சம்பாதிப்பது என்ற முறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நுணுக்கத்தை பெருமானார் பாராட்டினார்கள். பெரிய மருத்துவர்கள் பெருமானார் இடத்துல உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவை பற்றி உருவா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்களே, ஆயிஷாவை விட சிறந்த மருத்துவரை பார்க்கவில்லை. சிறந்த நீதிபதிகளை பெருமானார் உருவாக்கினார்கள். உமருக்கே நீதி சொல்லுகிற உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் உருவாக்கி தந்தார்களே. சிறந்த கவர்னர்களாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி தருகிறார்கள். உளவுத்துறை அமைச்சராக நபிகள் பெருமானார் வைத்திருந்தது. பெருமானார் ஈருலக தென்றலினுடைய உளவுத்துறை அமைச்சர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர்கள் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு கூட இந்த பதவி கிடைக்கவில்லை. ஹுதைஃபத்துல் யமான் சாஹிபு சிர் ரலியல்லாஹு தஆலா ஹுதைஃபத்துல் யமானுக்கு இந்த பதவியை கொடுத்தார்கள். கந்தக் போர்க்களம், கடுமையான போர்க்களம், இருள் நிறைந்த வேளை, எதிரிகளினுடைய நடமாட்டத்தை அறிந்து வருவதற்கு யாரை அனுப்புவது? கந்த கடும் போர்க்களம், வெற்றி தோல்வி நிச்சயம் இல்லாத நிலை. யாரை அனுப்புவது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தது வேற யாரையும் இல்லை, ஹுதைஃபத்துல் யமான். இரவு நேரத்தில் ரகசியமாக சென்றார் ஹுதைஃபா. யாரோ ஒரு அந்நிய ஆள் ஊடுருவதை அறிந்த எதிரணி தலைவர், அஞ்சா நெஞ்சம் கொண்ட அபூ சுஃபியான், எதிரணியிலிருந்து யாரோ ஒருவர் உள்ளே நுழைந்திருக்கிறார், பக்கத்தில் இருப்பவர்களுடைய கரம் பிடித்து யார் என்று விசாரித்துக் கொள்ளுங்கள். கடுமையான இருட்டு. இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே ஹுதைஃபா பக்கத்தில் இருக்கவருடைய கரத்தை டக்கென்று பிடித்துக் கொண்டு நீ யார் என்று விசாரித்து திசை திருப்புகிறார்கள். அந்த ஒற்றர்களுடைய அவர்களுடைய நிலைகளை அறிந்து கொண்டு பெருமானாரிடத்தில் சொல்லுகிற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணிச்சலை பாராட்டுகிறார்கள். உளவுத்துறையிலே தலை சிறந்த தலைவராக விளங்கியவர்கள் ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு உளவுத்துறையில இஸ்லாமியர்களே இல்லை என்று சொல்லுகிற நிலை. 15 பேர் தான் இருக்கிறாங்களா இஸ்லாமியர்கள்? உளவுத்துறையில் இருப்பவர்கள் வெறும் 15 பேர்கள் இந்தியாவில். எவ்வளவு மோசமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இஸ்லாமியர்களுக்கு உணர்வு வரவில்லை என்பதுதான் ஆச்சரியமான செய்தி. எல்லா துறைகளையும் பெருமானார் உருவாக்கினார்கள். மார்க்கத்திற்கென்று ஒரு பிரிவை பெருமானார் வைத்திருந்தார்கள். உலகத்திற்கென்று பெருமானார் ஏராளமான பிரிவுகளை வைத்திருந்தார்கள். அதனால் அனைத்து கல்விகளையும் கற்றாக வேண்டும். 12வது தேர்வு முடிச்சோன்னு எல்லாத்தையும் நிறுத்தி கடையில சேர்த்தக்கூடாது. இதற்கு பிறகு அவர்களை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன வழி, எப்படி அவர்களை கொண்டு செல்ல வேண்டும், அரசு வேலைகளிலே எப்படி இவர்களை திணிக்க வேண்டும். சச்சார் அறிக்கை வந்ததற்கு பிறகும் கூட இந்த சமுதாயம் இன்னும் அரசிடத்திலே மோதி அரசியல்வாதிகளிடத்திலே சொல்லி தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் இதை விட கைசேதம் வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு வெற்றியை கொடுத்தருள்வானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ادخلوا في السلم كافة. وقال النبي صلى الله عليه وسلم المسلم أخو المسلم أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு சமுதாயத்திலே இஸ்லாஹி முஆஷரா, தன்னுடைய முஆஷரத்தை சீர் செய்யக்கூடிய பணி அவசியமானதாக அமைந்திருக்கிறது. காரணம், ஒரு காலம் இருந்தது, நான் நீண்ட நெடிய காலங்களை சொல்லவில்லை, சுதந்திரத்திற்கு முன்பதாக இல்லை, சுதந்திரத்திற்கு பின்பும் கூட இஸ்லாமியர்களுடைய நடைமுறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. இன்றைக்கு நம்முடைய நடைமுறையை வைத்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யார் தயாராக இருக்கிறார்? இஸ்லாமியர்களுடைய தோற்றம், அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் மற்றவர்கள் இஸ்லாத்திலே நுழைவதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த செயல்முறைகளை இன்றைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறோமா என்றால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. வரலாறுகளை பார்க்கிறோம், தோற்றத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள். நாயகத்தின் தோற்றம், நபித்தோழர்களின் தோற்றம்,
நல்லவர்களின் தோற்றத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஏராளம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்வார்கள். மதீனாவிற்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு தஆலா பேரித்த மரத்திலே அமர்ந்திருக்கிறார். பேரித்தங்கனிகளை பறிப்பதற்காக முகம்மது வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு வேகமாக வந்தார்கள். நபிகள் பெருமானாரினுடைய முகத்தை தான் பார்த்தார்கள். இது பொய்யரின் முகம் அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். முகத்தை பார்த்தே இது பொய்யரின் முகம் அல்ல, இது உண்மையாளரின் முகம், இது நபியாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்கிறார்கள் என்றால், முகத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்கிற சூழல் இருந்தது. யூத தலைவர்கள் பெருமானாரின் முகத்தை பார்த்தே இஸ்லாத்தை ஏற்றார்கள். வரலாறுகள் உண்டு. பெருமானார் நபித்துவத்தை அடைவதற்கு முன்பதாகவே 12 வயதில் பயணம் செய்து சாமுக்கு செல்லுகிற பொழுது யூத பாதிரி பார்க்கிறார், இது நபியின் முகமாக இருக்கிறது, பொய்யரின் முகம் அல்ல என்று அவர் சாட்சி கூறுகிறார். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்தை யூத பாதிரி பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொன்னார், இது பொய்யரின் முகம் அல்ல, ஆனாலும் இவரை சோதிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சோதிக்கிறார். பொறுமையாக இருக்கிறாரா இல்லையா என்று பார்க்கிறார். சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சட்டையை பிடித்து பேசுகிறார். சட்டையை பிடித்து பேசுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சீறுகிறார்கள். நாயகத்தின் சட்டையை பிடிக்கிறாயா என்று சீறுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை அடக்குகிறார்கள். பொறுமையோடு இருக்கிறார்கள். இதை கண்ட அந்த யூத பாதிரி, உமரே நீதான் சாட்சி, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இவர் பொறுமையாளரா இல்லையா என்று பார்ப்பதற்காக நான் செய்தேன். உண்மையில் பொறுமையாளராகவே நபி இருக்கிறார், அதனால் நான் ஈமான் கொண்டேன். முகத்தை பார்த்தே ஈமான் கொண்டார். அந்தர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபாரமான கல்வி ஆற்றலையும் ஞாபகத்திறனையும் அல்லாஹ் அளித்திருந்தார். எந்த அளவிற்கு 500 நூற்றாண்டுகள் வரை இவரை போன்று ஞாபக சக்தி உள்ளவர் யாரும் இருக்க முடியாது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அந்தர் ஷா காஷ்மீரி அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். அரபு மதரசாக்களிலே நூருல் ஈலா என்ற ஒரு நூல் உண்டு. ஹஜ்ஜுக்கு செல்லுகிற பொழுது அங்கே உள்ள லைப்ரரியிலே இவர்கள் பார்க்கிறார்கள், அந்த நூல் அழகான நூலாக இருக்கிறது, இதை வெளியிலே கொடுத்தால் நான் எழுதிவிட்டு தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அனுமதி கிடைக்கவில்லை. அந்த நூலை படித்தார்கள். படித்துவிட்டு ஏறத்தாழ 240 பக்கங்கள் கொண்ட அந்த நூலை படித்துவிட்டு வெளியே வந்தார்கள். அப்படியே எழுதினார்கள். ஒரு நூலை படித்தால் அதை முழுமையாக எழுதுகிற அளவிற்கு ஆற்றல் படைத்த அன்வர் ஷா காஷ்மீரி ரயில்வே ஸ்டேஷனிலே நிற்கிறார்கள். தாடியும் தொப்பியுமாக அபாக்களை போட்டுக்கொண்டு நிற்கிற பொழுது டிடிஆர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இவர்களுக்கு ஒரு வகையான கலக்கம். டிடி நம்மையே பார்க்கிறார் என்று சொன்னார், டிக்கெட் எடுக்காமல் இந்த முசாபிர் வந்து விட்டாரோ என்று எண்ணி பார்க்கிறார் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டு ஜேப்பிலே பார்க்கிறார்கள். நாம் டிக்கெட் எடுத்திருக்கிறோம் என்று மனதை தேத்திக் கொண்டு மீண்டும் நிற்கிறார்கள். டிடி மீண்டும் பார்க்கிறார், மீண்டும் டிக்கெட்டை பார்க்கிறார்கள். இவர்களுடைய மனம் தாங்கவில்லை. ஆனால் நாமே முந்திக் கொண்டு டிடி இடத்திலே டிக்கெட்டை காட்டிவிடலாம் என்று டிக்கெட்டை எடுத்துக் கொண்டு போய் காட்டுகிற பொழுது அவர் சொன்னார், இந்த முகம் பொய்யரின் முகம் அல்ல, நான் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கவில்லை என்றார். உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது பொய்யரின் முகம் அல்ல, இஸ்லாத்தை எனக்கு எடுத்துரைக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய கருத்துக்கள் உங்களிடத்தில் இருந்து கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் நான் பார்த்தேன் என்கிற பொழுது ஏகத்துவத்தை எடுத்துரைக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை, முஆஷராவினுடைய அமைப்புகளை எடுத்துச் சொல்லுகிற பொழுது அதே இடத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? இந்த முகத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாராவது தயாரா? தாடியும் தொப்பியுமாக சென்றால் தீவிரவாதி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய முஆஷரா சீர் இல்லை, வாழ்க்கை அமைப்பு அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதாக இல்லை. ஒரு உதாரணத்தை கொடுப்பார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். உறுப்பிலே ஏதாவது ஒரு உறுப்பு காயம்பட்டு விட்டால் அதற்கு சிகிச்சை அளித்தால் சிகிச்சை கிடைத்துவிடும். உடல் முழுவதுமே காயமாக இருந்தால் என்ன சிகிச்சை அளிக்கும் என்று சொல்லிவிட்டு இன்னொரு உதாரணத்தை கொடுத்து விளக்குகிறார்கள். நோயாளிகளுக்கு மருத்துவர் சிகிச்சை அளிப்பார், மருத்துவருக்கே நோய் பிடித்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்கிறார்.
இதை போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உம்மத்தே முஸ்லிமாவை, இந்த உம்மத்தை அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தை மற்ற சமுதாயத்திற்கு சிகிச்சை அளிக்கிற தபீபுகளாக, டாக்டர்களாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்க, இந்த டாக்டர்களுக்கே நோய் ஏற்பட்டு விட்டது என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நாம் மற்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். இன்றைக்கு நாமே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறோமே. எல்லா சமுதாயத்துக்கும் டிரான்ஸ்ஃபார்ம் தான். பெருமானார் சொல்லுவார்கள் அல்லவா, இன்ன பில் ஜஸதி முதுகா இதா ஸல்லஹத் ஸல்லஹல் ஜஸது குல்லு இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப். பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள், உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த உறுப்பு ஒரு முட்டி அளவு இருக்கக்கூடிய இந்த உறுப்பு, இது சீர்பட்டால் உடல் சீர்பட்டு விடும், இது கெட்டுவிட்டால் உடல் கெட்டுவிடும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன தெரியுமா? அதுதான் உள்ளம் என்றார்கள். முழு சமுதாயத்திற்கும் உள்ளமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களை ஆக்கியிருக்கிறார். டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம் விட்டால் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விளக்கு எரியாது. வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாரங்கள் ஒன்றும் பயனில்லாமல் போய்விடும். மிக்சி ஓடாது, கிரைண்டர் ஓடாது, வாஷிங் மிஷின் ஓடாது, ஃப்ரிட்ஜ் ஓடாது. அதே நேரத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் சரியாக இருந்தால் எல்லாம் சீராக இருக்கும். முழு சமுதாயத்திற்கும் டிரான்ஸ்ஃபார்மர் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இவர்கள் சரியாக இருந்தால் முழு சமுதாயமும் சீராக இருக்கும். இவர்கள் கெட்டுவிட்டால் முழு சமுதாயமும் கெட்டுவிடும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல், இந்த சமுதாயம் சரியாக இருக்கிறதா, கெட்டு போய்விட்டதா எண்ணி பார்க்கலாம். நம்முடைய கபரு தோண்டுகிற முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். நாம் எல்லாம் பத்திரிகைகளிலே சமீப காலத்திலே படித்திருக்கலாம். டாக்டர் சக்தி இவர் முஸ்லிமாக மாறுகிறார், சாதிக்காக தன்னுடைய பெயரை மாற்றுகிறார். அதற்கு அவர் குறிப்பிட்ட காரணம் வேறொன்றும் இல்லை, இஸ்லாமியர்களுடைய அடக்குமுறைதான் நான் இஸ்லாத்தை தழுவுவதற்கு காரணமாக அமைந்தது என்று பேட்டி கொடுக்கிறார். இஸ்லாமியர்கள் அடக்குமுறை. அதற்கு அவர் சொல்லுவார், நான் என்னுடைய மனைவி இறந்ததற்கு பிறகு எங்களுடைய கலாச்சாரத்தின்படி எரிக்கிறேன். எரிக்கிற பொழுது ஆடைகள் எல்லாம் எரிந்து என்னுடைய மனைவி நிர்வாணமாக எழுகிறாள். எல்லோரும் நிர்வாணமாக பார்க்கிற அமைப்பை எங்களுடைய மார்க்கமும் மதமும் கொடுக்கிறது. ஆனால் இஸ்லாமிய மதம் அப்படி அல்ல. இஸ்லாமிய மதம் அப்படி அல்ல. இருக்கிற பொழுதும் மறைவாகவே இருக்க வேண்டும். அது இறந்ததற்கு பிறகும் அந்நியர்கள் பார்க்க கூடாது, மறைவாகவே அடக்கம் செய்ய வேண்டும் என்று இந்த மதம் சொல்லுகிறது. இதை போன்று ஒப்பற்ற ஒரு மதம் உலகத்திலே கிடையாது. அதனால் தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அடக்கும் முறை கூட பல பேர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் அந்த இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த நாம் நடைமுறையிலே சரியாக இருக்கிறோமா? மாஷரா, வியாபாரம், கொடுக்கல் வாங்க, இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். இஸ்லாமியர்களுடைய கொடுக்கல் வாங்கலை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். இன்றைக்கு பாய் கடையா போகாதேங்கிறான். இந்த நிலைமைக்கு நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹவாலா மோசடியா யார் என்றால் நம்மால்தான். முத்திரைத்தாள் மோசடி யார் என்றால் நம்மால்தான். என்னென்ன மோசடிகள் வியாபாரத்தில் இருக்கிறதோ அதுல முதல் அணியில் இருப்பவன் இவன். அடுத்தவனை கெடுப்பதா முதலால் நம்மால்தான். ஆனால் ஒரு 500 600 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய வியாபாரத்தை பார்த்து 300 பேர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள். வேற எதையும் பார்க்கல, வியாபாரத்தை பார்த்து 300 பேர்கள் இஸ்லாத்தை தருகிறார்கள். எப்பொழுதுமே அவர்கள் ஒரு மூட்டையை விற்றால் 3 ரூபாய் தான் லாபம் வைப்பார்கள். அதுக்கு மேல வைக்கிற பழக்கமே கிடையாது. அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொருளின் விலை கூடுகிறது. 40 ரூபாய் பொருள் 90 ரூபாய்க்கு விற்கிறது. அபா யஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் ஒருவர் வாங்குவதற்காக வருகிறார். மார்க்கெட் எல்லோட்டிலும் 90 ரூபாய் என்று விற்கப்படுகிறது. அபா யஸீதுல் பிஸ்தாமி மட்டும் 43க்கு விற்கிறார்கள். 40 ரூபாய்க்கு வாங்கி 3 ரூபாய் லாபம் வைத்து விற்கிறார்கள். வாங்க வந்தவர் ஆச்சரியப்படுகிறார், அதிசயப்படுகிறார். அவர் சொன்னார், எல்லோரும் 90க்கு விற்கிறார்கள், நீங்கள் 43க்கு விற்கிறீர்களே, அதனால் நான் 90 கொடுத்தே வாங்குகிறேன் என்கிற பொழுது, முடியாது, நான் 43க்கு தான் கொடுப்பேன். வாங்க வந்தவரும் நியாயமானவர், முடியாது, நான் 90க்கு தான் வாங்குவேன். உங்களை விட்டு அடுத்தவரிடத்தில் வாங்கினால் நான் 90 தானே கொடுக்க வேண்டும், அதனால் உங்களுக்கு 90 தான் கொடுப்பேன். முடியாது, நான் 43க்கு தான் இருப்பேன். இப்படி ஒரு வியாபாரம் இன்றைக்கு நடந்ததுண்டா? கடைசியில் இவர்கள் விற்கவும் இல்லை, அவர் வாங்கவும் இல்லை என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இவர்களுடைய வியாபாரம் நேர்மையான வியாபாரம் தான் 300 பேர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது. உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வியாபாரத்தை பார்த்துத்தான் பல பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய வியாபாரத்தை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்த நபி தோழர்களில் ஒருவர். மைசரா
பெருமானாரின் வியாபார நுணுக்கத்தை பார்த்து கதீஜாவிடத்திலே சொன்ன காரணத்தினால் கதீஜா ரலியல்லாஹுவுக்கு ஆசை ஏற்பட்டது நாயகத்தை திருமணம் முடிக்க வேண்டும் என்று. காரணம் நாயகத்தினுடைய வியாபார திறன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நம்ம வியாபாரத்தை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வந்துருவாங்களா? நம்முடைய வியாபார அமைப்பை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு யாராவது தயாராக இருக்கிறார்களா? எல்லாம் போய், எல்லாம் பித்தலாட்டம், எல்லாம் கலப்படம், எல்லாம் மோசடி, எல்லாம் நம்பிக்கை துரோகம். கடன்காரன் கடனுக்கு சரக்கு வாங்கிவிட்டு கடன்காரன் வருகிற பொழுது நாளை தர்றேங்கிறான். கரெக்டா நாளை தர்றானா அடுத்த நாள் வரும்போது நாளைக்கு இருக்கிறார். இன்று கடன் இல்லை நாளை உண்டு என்று போர்டு போட்டிருப்பதை போன்றுதான். கடன் கொடுத்து விட்டால் கடைசியில் இவனுக்கு கடன் கொடுத்து விட்டால் அவன் கடன்காரனாக மாறி சுற்றுகிற சூழலை இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். இதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பார்களா? ரஷ்யா முழுவதும் இஸ்லாம் ஆவதற்கு காரணம் 8 சஹாபாக்களுடைய வியாபாரம் தான். வரலாறுகளை பார்க்கிறோம். வடநாட்டிலே காஜா முஹீனுத்தீனே சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களுடைய வியாபார திறன் தான் 90 லட்சம் இஸ்லாமிய மக்களை உருவாக்கி இருக்கிறது. மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று தெற்கிலே கேரள பகுதியிலே அவர்கள் மாலிக் இப்னு தீனாரினுடைய வியாபாரம் தான் பல பேர்களுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது. நாம் எப்படி இருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய நடைமுறையில் சகோதரத்துவத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். சகோதரத்துவத்தை பார்த்து அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலாவினுடைய அடிமைகள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். காரணம் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா நடந்து கொண்ட சகோதரத்துவ உணர்வுகள். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை ஒரே ஒரு முறை திட்டி விட்டார்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா. புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. அடிமை பிலால். எத்தனையோ வார்த்தைகளால் ஏற்று பேச்சுக்களை வாங்கியவர்கள் பிலால். எத்தனையோ கலிமாக்களை சொல்லி திட்டப்பட்டவர்கள் பிலால். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா ஒரு தினம் நீக்ரோவின் மகனே என்று சொன்னார்கள். இதை விட கடுமையான வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நீக்ரோவின் மகனே என்று அபூ தர்தா சொல்லிவிட்டார்கள் என்று இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரசூலுல்லாஹ்விடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், நாயகமே என்னை நீக்ரோவின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். பெருமானாரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலாவை அழைத்து, இன்னமும் ஐயாமுல் ஜாஹிலியாவில் அல்லவா இருக்கிறீர்கள், மடமை காலத்தில் இருக்கிறீர்கள், மடமை காலத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இதை விட என்ன திட்டு வார்த்தைகள் சொல்ல வேண்டும்? இதை கேட்டவுடன் கையை பிடித்து பிலால் ரலியல்லாஹுவினுடைய கையை பிடித்து, சகோதரா என்னை மன்னித்துக்கொள் சகோதரா என்கிற பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா மன்னித்து விட்டேன். நீங்கள் மன்னிப்பது சரியாக இருக்க வேண்டுமானால் நான் கீழே படுத்துக் கொள்கிறேன். இந்த செவந்த வேணியிலே என்னுடைய முகத்திலே உங்களுடைய கருத்த காலை தூக்கி மேலே வையுங்கள் என்றார். உங்களுடைய காலை தூக்கி என் முகத்தின் மேலே வையுங்கள். முடியாது சகோதரா, வையுங்கள், வைத்தாக வேண்டும். கடைசியிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய காலை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலாவினுடைய முகத்திலே வைத்தார்கள். இதற்கு பிறகு அபூ தர்தாவினுடைய நிலைமை, இவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் அடிமைகளுக்கு கொடுப்பார்கள், இவர்கள் என்ன ஆடை அணிகிறார்களோ இதைத்தான் அடிமைகளுக்கு கொடுப்பார்கள். அத்தனை அடிமைகளும் இவர்கள் நடந்து கொண்ட சகோதரத்துவ உணர்வை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்பது வரலாறு. சகோதரத்துவ உணர்வுகளால் இஸ்லாம் பரவியது. இன்றைக்கும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? சகோதரத்துவ உணர்வு. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சூழல் எப்படி ஆகிவிட்டது? அண்ணன் தம்பிக்கு மத்தியில கூட சகோதரத்துவ உணர்வு இல்லை. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக 2 பேரும் ஒரு கருத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்றால் அங்கே அடிதடிகள். சொத்து பிரச்சனை என்று வந்தால் 2 பேரும் மாளுவதற்கு கூட, ஒருவர் இன்னொருவரை கொலை செய்வதற்கு கூட தயாராகி விடுகிறார். தன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே சகோதரத்துவ உணர்வு இல்லை என்று சொன்னால் எங்கே சமுதாயத்திலே சகோதரத்துவ உணர்வு ஏற்படப்படுகிறது? கன்னியாகுமரியிலே ஒரு முஸ்லிமுக்கு கவலை என்று சொன்னால் காஷ்மீரில் இருப்பவன் கவலைப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது மார்க்கம். ஆனால் இன்றைக்கு வீட்டில் இருக்கிற ஒரு சகோதரனுடைய உணர்வுகளை இன்னொரு சகோதரன் புரிந்து கொள்வதில்லை. பிறகு எப்படி நம்முடைய சகோதரத்துவத்தை பார்த்து இஸ்லாம் வளரும்? வளருவதற்கான வழிவகைகளே கிடையாது. இந்த சகோதரத்துவ உணர்வில் இஸ்லாஹி முஆஷராவில் நபிகள் பெருமானாரினுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கிற பொழுது பெருமானாரினுடைய குடும்ப அமைப்பு, சில பேர்களுடைய குடும்ப அமைப்பை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். குடும்ப நடக்கிற முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏராளம். நம்முடைய குடும்பத்தை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வருவாங்களா? நம்ம நடக்கிற முறையை பார்த்து யாராவது இஸ்லாத்துக்கு வருவார்களா? எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவுக்கு மகர் கொடுக்கிறார்கள்.
மகர் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிறாங்க. நம்மை போல மகரை வாங்கிட்டு வரதட்சணை வாங்கிட்டு மனம் முடிக்கவில்லை, மகர் கொடுத்து பெருமானார் மனம் முடிக்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு தஆலா யூத பெண்மணி, யூத இனத்திற்கு சொல்லி அனுப்புகிறார்கள், நம்முடைய கலாச்சாரத்திலே பெண்கள் தான் ஆண்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆனால் பெருமானாரினுடைய கலாச்சாரம் அப்படி அல்ல, ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது எத்தனையோ யூத பெண்மணிகள், பல நூறு யூத பெண்மணிகள் இஸ்லாத்திலே இணைந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? வாங்கி 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 வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். வரதட்சணை வாங்கினதுனால ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன? மாமியாவுக்கும் மருமகளுக்கும் மத்தியில் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. எந்த குடும்பத்திலையும் ஈராக்கையும் அமெரிக்காவையும் ஒன்று சேர்த்துடலாம், ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் மாமியாவும் மருமகளும் என்னைக்காவது ஒன்று சேர்ந்த சரித்திரம் உண்டா? மருமகளை புகழ்ந்த மாமியாக்கள் உண்டா? மாமியாவை புகழ்ந்த மருமகள் உண்டா? இவ குடுத்துட்டு வந்திருக்கிறார். குடுத்துட்டு வந்ததுனால வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை வருகிறது என்றால், கணவன் நமக்கு சொந்தம் என்று நினைக்கிறாள், கணவன் நமக்கு சொந்தம் என்று நினைக்கிறாள். ஆனால் அந்த மாமியா வாங்கி கொண்டு இவனை அதிகாரம் செய்கிறாள், பல லட்சங்களை வாங்கி கொண்டு அதிகாரம் செய்கிறாள். கட்டுப்படுவாளா? எங்களிடத்தில் வாங்கி கொண்டு எங்களையே அதிகாரம் செய்வதா, அடிமைகளை கொண்டு நடத்துவதா என்று தன்னுடைய கணவனை ஒன்று தன் பக்கம் எடுக்கிறாள். இப்ப கணவன் ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சாகணும். பெரும்பாலான கணவன்மார்கள் வாங்கி இருக்கிற காரணத்தினால் மனைவியோடு சாய்ந்து கொண்டால் பெற்றோர்களுக்கு பிரச்சனை. மாமனார நாறு நாரா கிழிப்பா, சரியான சாப்பாடு கிடைக்காது, அவள் கொடுத்தால் தான் உண்ண வேண்டும் என்ற சூழல். மாமியார் என்று சொன்னால் நீ யார் என்று கேட்கிற சூழலை உருவாக்கி விடுவார். காரணம், கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். சப்போஸ் இந்த கணவன் தாயின் பக்கம், பெற்றோரின் பக்கம் சேர்ந்து விட்டால் அந்த குடும்பத்திலே தலாக்கினுடைய சூழலுக்கு கொண்டு போய் தள்ளப்படுகிறது, தலாக்கினுடைய சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இதுதான் காரணம். வரதட்சணை வாங்குவதால் ஏற்படுகிற பிரச்சனைகள். நம்முடைய மாஷரா இங்கும் சீராக இல்லை. இந்த நிலைமையை பார்த்து, வரதட்சணையை பார்த்து நம்முடைய பெண்களே வெளியே செல்கிறார்கள் என்றால், நம்முடைய திருமண முறையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாராவது தயாராவார்களா? ஒருவன் வேடிக்கையாக எழுதியிருந்தார், ஒரு குடும்பம் மனைவி தொடர்ந்து தவறை செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து தவறு செய்கிறார். தவறு செய்கிற மனைவியை பார்த்து ஒரு கட்டத்திலே கோபப்பட்டு கணவன் வீட்டை விட்டு வெளியே போய் என்று சொல்லுகிறார். மனைவியை பார்த்து மனைவி உள்ளே சென்றார். சென்று ஒரு பையை எடுத்தால் அதிலே சில துணிகளை வைத்து வெளியே கொண்டு வந்து போட்டால், நீ வீட்டை விட்டு வெளியே போயாண்டா. என்ன சொல்லுகிறாய்? இந்த பீரோ என் தகப்பனார் வாங்கி கொடுத்தது, இந்த கட்டில் என் தகப்பனார் வாங்கி கொடுத்தது, இந்த வீடு என் சகோதரன் வாங்கி கொடுத்தது, இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் என்னுடைய சகோதரன் வாங்கி கொடுத்தது, எல்லாம் எனக்கு சொந்தம். உனக்கு சொந்தமானது இந்த மஞ்சப்பையும் அதுக்குள்ள இருக்கிற 4 சட்டையும் தான், தூக்கிட்டு போயா. அப்ப கணவனின் மதிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். அதே நேரத்தில் மகரை கொடுத்தால், நாம் கொடுத்தால் இந்த நிலை ஏற்படுமா? நாம கொடுத்து மணந்துட்டு வர்றோம் என்று சொன்னால், இப்பொழுது நாம் கொடுத்தவர்களின் மீது இயற்கையான பிரியம் இருக்கும், பாசம் இருக்கும். ஒருவருக்கு ஒரு 100 ரூபாய், ஒரு 50,000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கிறோம் என்றால் அல் இன்சான அப்துல் யஹ்சான், உபகாரத்திற்கு அடிமையாகி விடுவார்கள், உபகாரத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். இப்பொழுது அந்த பெண்ணுக்கு இந்த பெற்றோர்களுடைய குடும்பத்தார்கள் கொடுத்து மனம் முடிக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண்மணிக்கு இயற்கையான பாசம் ஏற்பட்டுவிடும். மாமியார் என்ன சொல்லுகிறார்கள்? நான் கேட்டு நடக்கிறேன். மாமனார் என்ன சொல்லுகிறார்கள்? நான் கேட்டு நடக்கிறேன் என்று கேட்டு நடக்கிற உணர்வு வர வேண்டுமானால், ஒரு குடும்பம் சீராக ஒற்றுமையாக சிறப்பாக வாழ வேண்டுமானால் அதற்கு மகரை கொடுக்க வேண்டும் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அந்த முஆஷரா இல்லை. அதனால் நம்முடைய குடும்பத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு யாரும் தயாராக இல்லை. பெருமானாரினுடைய காலத்தில் பெண்களினுடைய அமைப்பை எப்படி சீர்படுத்தினார்கள் அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், இன்றைக்கும் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் ஏராளம். எழுத்தாளர் கமலா இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன? இஸ்லாத்திலே பர்தா முறை இருக்கிறதே, அதுதான் என்னை முஸ்லீமாக ஆக்கியது என்று சொன்னார்கள். பர்தா முறை, ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், எப்படி மறைந்திருக்க வேண்டும், யாருக்கு தன்னுடைய முகத்தை காட்ட வேண்டும், யாருக்கு தன்னுடைய உறுப்புகளை காட்டக்கூடாது என்று குர்ஆனும் அண்ணலும் சொல்லித் தந்த இந்த முறைகள் தான் நான் இஸ்லாம் ஆவதற்கு காரணமாக இருந்தது என்று கமலா தன்னுடைய பேரை சுமையாவாக மாற்றிக்கொண்டு பர்தாவோடு இன்றைக்கு உலகத்திலே நடமாடி வருகிறாளே, இந்த பெண்மணியினுடைய வாழ்க்கை நம்முடைய பெண்களிடத்தில் இருக்கிறதா? பர்தா போட்டாலும் அந்த பர்தாவும் கவர்ச்சிகரமான பர்தாவாகவே இருக்கிறது. பர்தாவை பார்க்கிறதுக்கு சொல்லிய புர்காவை பார்க்கிறதுக்கே பல இளைஞர்கள் சுட்டி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடைமுறையா? கேரளாவிலே ஒரு நீதிபதி இஸ்லாத்தை தழுவுவதற்கான காரணத்தை சொல்லுகிற பொழுது ஒரு பெண்மணி சொன்னாள், இஸ்லாமிய முறையில் தான்
ஒரு பெண்மணி விதவையாக இருக்கிற பொழுது இன்னொரு கணவனை முடித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருப்பது எனக்கு மன நிம்மதியை கொடுக்கிறது. இதனால் தான் நான் இஸ்லாத்தில் இணைந்தேன் என்று சொல்கிறார். மாற்று மதத்தை போன்றல்ல, வாளியும் கயிறுமாக வாழக்கூடியவர்கள். வாளிய காணாமல் போய்விட்டது என்று சொன்னால் இன்னொரு வாணியை கயிற்றில மாட்ட மாட்டோமா? கயிறு அருந்து விட்டது என்று சொன்னால் கயிறு அருந்து விட்டது, வாணியை தூக்கி எறிந்து விடுங்கள் என்று சொல்ல மாட்டோம், இன்னொரு கயிறை பொருத்துவோம். கணவன் இல்லை என்று சொன்னால், ஒரு பெண்மணிக்கு கணவன் இறந்து விட்டால் இன்னொரு கணவனை மணமுடித்துக் கொள்ளலாம். புகாரியில ஒரு அருமையான வரலாறு. சுபைஆ ரலியல்லாஹு தஆலா, சுபைஆ இந்த பெண்மணி வலாஉல் ஹம்ல் 9 மாதமாக இருக்கிற பொழுது கணவர் இறந்து விடுகிறார். கணவர் இறந்து ஒரு சில நாட்களிலே குழந்தை பிறந்து விடுகிறது. குழந்தை பிறந்து குழந்தை தீட்டு முடிந்த உடனேயே இன்னொரு திருமணத்திற்காக வேண்டி ஒருவர் பெண் கேட்டு அனுப்புகிறார். இவர்களும் சம்மதிக்கிறார்கள். இதை பார்த்த அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா கிண்டலாக அந்த பெண்மணி இடத்தில் பேசுகிறார்கள். கணவன் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளே சீவி சிங்காரித்து இன்னொரு கல்யாணத்திற்கு நீ தயாராகி விட்டாயா என்று கேட்கிற பொழுது இந்த வார்த்தை அந்த பெண்மணியினுடைய இதயத்தை இடிக்கிறது. பெருமானார் இடத்திலே சென்றார்கள். நாயகமே, நான் இப்படி செய்து விட்டேன் நாயகமே, ஆனால் இவர் ஏற்றி பேசுகிறார் நாயகமே, இதற்கு என்ன சட்டம் என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் ஆயத்தையே இறக்கி விட்டானே, ஒரு பெண்மணி மாதமாக இருந்து குழந்தை பெற்று விட்டாலே அவள் இத்தா காலம் முடிந்துவிடும். ஒரு பெண்மணி வலாஉல் ஹம்ல் மாதமாக இருந்து குழந்தையை இறக்கி வைத்து விட்டால் இத்தா காலம் முடிந்துவிடும், அவளுடைய தீட்டு முடிந்து விட்டால் இன்னொரு கணவனை மணமுடித்துக் கொள்ளலாம் என்றொரு சட்டத்தை ஒரு பெண்மணிக்காக அல்லாஹ் கொடுக்கிறார். இது உலகத்தில் எந்த நூட்களிலும் கிடையாத சட்டம். பெண்மணி வாழ பிறந்தவள், வீட்டுக்குள்ளே விதவையாக கிடந்து சாக பிறந்தவள் அல்ல என்ற ஒரு பெரிய கோட்பாடு திட்டத்தை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்திருப்பது இதை நான் பார்த்தேன், இஸ்லாத்திலே இணைந்தேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு நீதிபதி சொல்லுகிறாள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இஸ்லாத்தினுடைய சட்டங்கள், கோட்பாடுகள், நடைமுறைகள். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்தில் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும். எப்படி இருக்கிறது நடைமுறையில இஸ்லாமினுடைய வழிமுறைகள் நம்மிடத்தில் உண்டா? அடுத்தவர்களுக்கு கொடுத்து வாழ்ந்ததால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் யாரார்? நமக்கு மிஞ்சியதே முஅல்லபத் குலூபுஹும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். முஅல்லபத் தனக்கு விருப்பமான மாற்று மத தோழர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த உதவி அவர்கள் இஸ்லாத்தில் இணைவதற்கு காரணமாக இருக்கும். மாற்று மத தோழர்களுக்கு உதவ வேண்டும். இன்னைக்கு நம்மால் நமக்கே உதவுறதில்லை, அது வேற பிரச்சனை. பிறகு எங்கே மாற்று மதத்திற்கு உதவ போகிறார்? பெருமானாரினுடைய காலத்திலே ஒரு ஆராபி வருகிறார், ஒரு கிராமவாசி வந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பொருட்களை எல்லாம் பங்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பங்கு போடுவதையே பார்த்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டாரு. நாயகமே, நீங்கள் விருப்பப்பட்டு கொடுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகை எடுத்துக்கொள்ளப்பா. அசந்து போனார். ஒரு ஒட்டகையே கிடைக்காது என்ற காலத்துல 100 ஒட்டகை எடுத்துக்கொள், 100 ஆடுகளை எடுத்துக்கொள், பேரித்தம்பலத்திலிருந்து இத்தனை மூட்டைகளை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஏற்றி அனுப்புகிறார்கள். இதை பார்த்த கிராமவாசி ஒன்றும் பேசவில்லை, அனைத்தையும் ஓட்டிக்கொண்டு செல்கிறார். நேற்று வரை பிச்சைக்காரனாக இருந்த இந்த கிராமவாசி இன்றைக்கு பார்த்தால் லட்சாதிபதி அல்ல, கோடீஸ்வரனாக மாறி தன்னுடைய குடும்பத்திற்கு செல்கிறார். சென்று அந்த கிராமத்தையே அழைத்தார். இப்படி ஒரு கொடை வள்ளலை பார்த்திருக்கிறீர்களா? யாராவது நம்முடைய வீட்டுக்கு வந்து கொடை கேட்டால் நாம் உண்ணுவதற்கு கூட நாம் வைத்திருக்கிற உணவை கொடுக்க மாட்டோம், மிஞ்சிய உணவை கொடுப்போம். ஆனால் முகம்மது இருக்கிறாரே அப்படி அல்ல. நான் உனக்கு என்ன வேண்டும் என்று அவரே கேட்டு எனக்கு நான் எண்ணி மனதிலே எதை எண்ணி இருப்பேனோ அதை போன்று 100 மடங்கு அதிகமான பொருளை கொடுத்து ஒருவர் அனுப்புகிறார் என்றால் இவர் நபியை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த குடும்பத்திடத்திலே சென்று ஊர்வாசிகளிடத்திலே சொல்லி ஊர்வாசிகள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். ஊர்வாசிகள் அத்தனை பேர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாளா இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் எப்படி அபிவிருத்தியை கொடுக்கிறான், வயதிலே அபிவிருத்தி, ரிஸ்கிலே அபிவிருத்தி அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தை தேட வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசைப்படுகிறார்கள். இப்பொழுது ஒரு விளக்கம் கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒருவர் வந்து சொன்னார், நீங்கள் நபிதானே? ஆம் நபிதான். உங்களுக்கு அல்லாஹ் மோஜிசா கொடுத்திருக்கிறான் அல்லவா? கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள் தானே நீங்கள்? ஆம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அதை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நிறைவேற்றி தர வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்ட ஒருவர் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்ன ஆசை என்று கேட்கிறார். எனக்கு அல்லாஹ் என்னுடைய கலாக்கதிரில எவ்வளவு நிர்ணயிச்சிருக்கிறானோ அதை மொத்தமா இப்பே கொடுத்துடணும். 60 வயசு வரைக்கும் இவர் வாழ வேண்டும் என்று எழுதி இருந்தால் 60 வயசு வரைக்கும் என்ன ரிஸ்க் அல்லாஹ் தஆலா இவருடைய ஹக்கில எழுதி இருக்கிறானோ அது முழுக்க கொடுத்து விட வேண்டும். எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துடணும். அல்லாஹ்விடத்துல கேட்கிற பொழுது அல்லாஹ்வும் ஏற்றான். அவருடைய ஹக்கில இத்தனை வருஷம் இவர் வாழ்வார் என்று சொல்லி எல்லா பொருட்களையும் மொத்தமாக கொடுக்கப்படுகிறது. பார்த்த ரொம்ப அற்பமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் புறப்படுகிறார்கள்.
இவர் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரின் வழியாக வரக்கூடிய சூழல், எல்லாத்தையும் மொத்தமா வாங்கினாரே, அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கலாம் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு ஆசை. சென்று பார்க்கிறார்கள். பார்த்தால் பெரிய மாளிகையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மாளிகையிலே வாழுகிறார். ஏராளமான பேர்கள் விருந்து உண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான பேர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆச்சரியமாகிவிட்டது. என்னடா நீ கொடுத்தது மிகவும் அற்பமான பொருள் தான், ஆனால் இப்பொழுது பார்த்தால் பெரிய மாடா மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொன்னான், இவர் ஒரு பெரிய வியாபாரம் செய்து விட்டார். அதனால் இவருக்கு இந்த நான் கொடுத்ததிலே ஒரு பெரிய வியாபாரம் செய்து விட்டார். அதனால் இவருக்கு கிடைத்த பொருள் இது என்று சொல்லுகிற பொழுது என்ன வியாபாரம் செய்தார்? எனக்காக வேண்டி அவர் மட்டும் உண்ணவில்லை, மாறாக அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார். அடுத்தவர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார். தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைக்கவில்லை, தன் சகோதரர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அடுத்தவர்களுக்கு கொடுத்தார். தனக்கு கொடுத்த அந்த பொருளை ஒரே நாளிலே அடுத்தவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டார். யா அல்லாஹ், இதன் பரக்கத்தால் எனக்கு அபிவிருத்தியை கொடு, இல்லை என்றால் என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்டார். அவர் ஏன்ட்ட பிசினஸ் பண்ணி இருக்கிறார் அல்லவா, நான் மௌத்தாக்க முடியுமா? ஒன்றுக்கு 10 அல்ல 100 அல்ல 700 மடங்கு அவருக்கு அதிகமாக்கி கொடுத்தேன், அதுதான் இது என்று சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. இப்பொழுதுதான் அல்லாஹ்வினுடைய அபிவிருத்தி மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு யக்கீனை வழங்கியது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இதை போன்று முஅல்லஃபத் குலூபுக்கு கொடுத்துட்டா ஒருத்தர்னால ஒருவர் உதவி செய்வதால் பல ஆயிரம் பேர்கள் இஸ்லாத்திலே இணைவதற்கு காரணமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்திருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல கஷ்டப்படுறவனுக்கு கொடுக்க தயாரா இல்லை. அதனால நம்முடைய மார்க்கம் வளர்ந்தது, மக்கள் இஸ்லாத்திற்கு இணைந்ததற்கு காரணம் நடைமுறை, நாயகத்தின் நடைமுறை, நபித்தோழர்களின் நடைமுறை, சஹாபாக்களின் நடைமுறை, பெரியோர்களின் நடைமுறை. நாமும் அந்த நடைமுறையை நடந்து காட்டினால் கண்டிப்பாக நம்மை பார்த்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சூழல் இந்த டிரான்ஸ்பார்மே வீணாகிவிட்டது. அமெரிக்காவிடத்திலே பொருளாதாரம் இருக்கலாம், ரஷ்யாவிடத்திலே தொழில்நுட்பங்கள் இருக்கலாம், ஜப்பானிடத்திலே தொழில் துறைகள் இருக்கலாம், சைனாவிடத்திலே உற்பத்திக்கான சாதனங்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிடத்திலே, இஸ்லாமியத்திலே அஹ்லாக்கியத் இருக்கிறது. மனிதனை உருவாக்குவது இஸ்லாம் தான். அந்த இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் மனிதர்களை உருவாக்குவதற்கு நம்முடைய நடைமுறையை சரிபடுத்த வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹுர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.